வணக்கம். நான் முரளி. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎலோட நெக்ஸ்ட்டு 56 டேஸோட ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன 56 டேஸ்னால், ஆகஸ்ட் ஃபுல்லாக பேலன்ஸ் ஜூலையில் இருக்க 25 நாள். நான் ஏன் செப்டம்பரை விட்டுட்டேன்னா, செப்டம்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. செப்டம்பரில் லாஸ்ட் வருதோ 15 டேஸ்க்கு அப்புறம் வருதோ அதை ஃபுல்லாக ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இந்த 56 நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்றத பண்ணுனா உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது எனக்கு தெரியும். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே ஓரளவுக்கு சிலபஸ்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரிப்பீட்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லேட்டஸ்ட் நியூஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ரீசெண்டாக அந்த வெண்டர்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி டிசிஎஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மறுபடியும் ஒரு டெண்டர் போட்டு அதை எடுத்து 2 மந்த்ஸுக்குள்ளே அதை ஃபைனலைஸ் பண்ணுறதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். ஸோ 75 to 90% வந்து டிசிஎஸ் தான் வந்து நடத்த போகுது. டிசிஎஸ் அப்படின்னாலே பிஒய்க்யூ கொஷின்ஸ் தான். ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் டிசிஎஸில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 70 to 80% வந்து பிஒய்க்யூக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். பிஒய்க்யூ ரொம்ப க்ரூஷியலான ரோலை வந்து அடுத்து வரப்போகிற சிஜிஎல் எக்ஸாமில் ப்ளே பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 56 டேஸ் வந்து நீங்கள் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் என்ன வேணால் படிங்க, பட் ப்ளஸ் இந்த பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சேர்த்து படிங்க. மேக்ஸை பினக்கிள் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். டிசிஎஸ் எடுத்த கொஷின்ஸ் தான். ஸோ அந்த பினக்கிள் புக்கு வச்சுருந்தீங்கனாலோ பிடிஎஃப் வச்சுருந்தீங்கனாலோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருக்க சம்ஸ் அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம அடுத்து 56 டேஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன். எல்லாருமே டெஸ்ட் புக்கோட டெஸ்ட் சீரிஸ் வச்சுருக்கீங்கன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ வச்சுருந்தீங்கன்னா ஓகே, வைக்கலைன்னா எப்போ விலை குறையுதோ ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கிடுங்க. 350 400 இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஷேர் பண்ணிக்கிறதுனாலும் பெட்டர் தான். ஸோ அதில் பாஸ் ப்ரோன்னு ஒன்று இருக்கும். அந்த பாஸ் ப்ரோவை வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டாக போட போகிறோம், செக்ஷன் டெஸ்ட்டாக போட போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் புக் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து தனியாக மேக்ஸு, எஸ்எஸ்சி இங்கிலீஷ், எஸ்எஸ்சி ரீசனிங், எஸ்எஸ்சி ஜிகே இந்த மாதிரி தனித்தனியாக டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ சிஜிஎல்ல கேட்ட ப்ரீவியஸ் 203 பேப்பர்ஸ், அதாவது அவங்க வந்து 2017 அந்த மாதிரி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு முக்கியமாக தேவைப்படுது 2023, 2022. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 21 சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ 22, 23ன்றதே நமக்கு வந்து அதிகமான டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 56 டேஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெய்லி ரீசனிங்கில் ஒரு செக்ஷன் டெஸ்ட், இங்கிலீஷில் ஒரு செக்ஷன் டெஸ்ட், மேக்ஸில் ஒரு செக்ஷன் டெஸ்ட். ஸோ ரீசனிங்கோட செக்ஷன் டெஸ்ட் கண்டிப்பாக ஒன்று போதும். டெய்லி ஒன்று போடுங்க போதும், அதுவே ரொம்ப அதிகம். ஸோ போட்டுட்டு உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் மார்க் வர மாட்டேங்குதோ அந்த டாபிக் எடுத்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸு இங்கிலீஷில் மினிமம் 2 போடுங்க. ஸோ இப்போ இதிலே நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதிலே ஸ்பெண்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்குவோம். இது ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், இது ஒரு 20 மினிட்ஸ் இன்ட்டு 2 40 மினிட்ஸ், இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, இன்ட்டு 2 20 மினிட்ஸ். ஸோ 1 ஹவர் தான், ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது எல்லாத்துக்குமே. ஸோ இந்த செக்ஷன் டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக போடணும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக டெஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும். இந்த டைமுக்குள்ளே உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் போட முடியுதுன்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். டைமை வந்து உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறது வந்து இந்த செக்ஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ ஜிகே டெய்லி ஒரு டெஸ்ட் போடுங்க. ஒரு டெஸ்ட் போட்டுட்டு டெய்லி ஒரு டாப்பிக்கை எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒய்சிடின்னு ஒரு பிடிஎஃப் நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் இருக்கும். அப்படி இல்லாட்டி பினாக்கில் வச்சுருந்தீங்கனாலுமே ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு 58 டேஸ் ஜிகேவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்லாம் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் மாதம் எடுத்து நம்ம படித்தா போதும். செப்டம்பர் மாதத்தில் அவங்க வந்து இப்போ நிறைய டெலிகிராம் சேனலில் வந்து கம்பைலேஷன் மாதிரி விடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸோட கம்பைலேஷன். ஸோ அது படித்தா போதும். சிஏக்கு நமக்கு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் ஜிகேக்கான வழி. இது சிஜிஎல்லாக இருந்தாலும் சரி, எம்டிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி.
ஸோ இப்போ நீங்கள் எம்டிஎஸ்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரு 2 டெஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். சிஜிஎலுக்கு 2 டெஸ்ட்டு, எம்டிஎஸ்க்கு 2 டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் 4 டெஸ்ட் போட்டுக்கோங்க. எம்டிஎஸ்க்குன்னு தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ ஜிகே வந்து ஒரு டெஸ்ட் போதும். அதுபோக நீங்கள் தனியாக உட்காந்து இதை படிங்க. இங்கிலீஷுக்கு ஒக்காப்ஸுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒக்காப்ஸில் நிறைய பேர் மார்க் லூஸ் பண்ணுவோம். அதனால் ஒக்காப்ஸுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இந்த 55 டேஸில் நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு செக்ஷன் டெஸ்ட்டே வந்து ஒரு 5 டெஸ்ட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து 25 கொஸ்டின், 25 into 50 நாள் நீங்கள் கரெக்டாக போட்டாலுமே உங்களால் 12,000 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ செக்ஷன் டெஸ்ட்டை பற்றி பேசியாச்சு. மார்க் டெஸ்ட் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று அவங்க கொடுக்குற நம்ம காசு கட்டினதுக்கு கொடுக்குற மார்க் டெஸ்ட்டு, இன்னொன்று பிஒய்க்யூ மார்க் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ப்ரீவியஸ் இயர் ஆரம்பிங்க, அடுத்த நாள் வந்து மார்க் டெஸ்ட் போடுங்க, அடுத்து ப்ரீவியஸ் இயர் ஆரம்பிங்க, அடுத்து மார்க் டெஸ்ட் போடுங்க. ஸோ அப்படி ஒரு நாள் மாற்றி போடுங்க. இந்த மார்க் டெஸ்ட்குள்ளேயே சில செக்ஷன் டெஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிஜிஎல் 2024 அப்படின்னு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அதில் இருக்கிறதுல மினிமம் 50 to 60% டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எதுவுமே தெரியாட்டி அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ நீங்கள் 110 மார்க் எடுத்துக்கிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் கண்டிப்பாக 130+ மாறும். ஸோ டெஸ்ட்டு மட்டும் போடக்கூடாது, டெஸ்ட்டு போட்டு அதை ரிவ்யூ பண்ணணும். டெஸ்ட்டு போடுறது எப்படி, மார்க் டெஸ்ட்டை எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.